Hi engineers, good morning. Fire pump part 3 ஜாக்கி பம்ப். ஜாக்கி பம்ப் பற்றி பார்க்க போகிறோம். ஜாக்கி பம்பில் சக்ஷன் லைனுக்கு அப்புறம் டைரெக்டாக பம்பு தான். இந்த ஜாக்கி பம்பில் ஒரு ஸ்மால் சைஸ் ஜாக்கி பம்ப் இருக்குது. இதுலேருந்து நேர டிசார்ஜ் லைனுக்கு போகுது. இந்த டிசார்ஜ் லைனில் கனெக்டாக இருக்கும். இதிலேருந்து இந்த டிசார்ஜ் லைனில் ஆஃப்டர் என்ஆர்வி, இது ஒரு என்ஆர்விக்கு அப்புறம் ஒரு வால் இருக்கும். வாலுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் லைன் இருக்கும். இந்த டெஸ்ட் லைன் எங்கே போகுதுன்னா ஜாக்கி பம்போட கண்ட்ரோலர் போகும். இந்த ஜாக்கி பம்ப் கண்ட்ரோலர், இதுதான் ஜாக்கி பம்ப் கண்ட்ரோலர். இதில் என்ன இருக்குன்னா ஒரு ப்ரெஷர் சுவிட்ச் இருக்கும். இந்த ப்ரெஷர் சுவிட்சு இந்த டிசார்ஜ் லைனில் எவ்வளோ ப்ரெஷர்னு காமிச்சிட்ருக்கு. இப்போ இதோட ப்ரெஷர் 189 PSI, 188 PSI. ஸோ 189 PSI கட் இன் கட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். இது ஒரு ஆட்டோமேட்டிக். ப்ரெஷர் ட்ராப் ஆகும்போது இந்த டிசார்ஜ் லைனில் எப்போயுமே ப்ரெஷரில் ஸ்டாண்ட் பையாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தான் ஜாக்கி பம்போடது. இந்த ஜாக்கி பம்போட கட் இன் ப்ரெஷர் பில்டிங் டிசைன் படி 180 கட் இன் ப்ரெஷர், 190 கட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ ஒன்ஸ் 190 ஆனோன்னா கட் ஆஃப் ஆகும். ஸோ 180 ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். இப்போ 182 வந்திருக்கு. இப்போ ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. 180 ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹை ப்ரெஷரில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இதில் காமிச்சு கொடுக்கும் எவ்வளோ ஹையில் இருந்தால் எவ்வளோ இருக்கும். மீடியம் ஆயிடுச்சு, ஸ்டாண்ட் பை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் லோவில் இருக்குது. இது ஸ்டாண்ட் பையாக நிற்கலை, இதில் ஏதோ லீக்கேஜ் இருக்குது, அதனால் கண்டினியூஸாக ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஜாக்கி பம்ப். தேங்க்யூ.